சென்னை கண்ணகி நகரில் மாற்றுத்திறனாளிகளுக்கான விழுதுகள் சேவை மையத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். சுமார் 3 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள இந்த மையம் மாற்றுத்திறனாளிகளுக்கு உடல், மனம் சம்பந்தப்பட்ட மறுவாழ்வு சேவைகள் வழங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எழில் நகரில் நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் 5 வகுப்பறைகளுடன் சீரமைக்கப்பட்டுள்ள பள்ளி கட்டிடத்தில் செயல்பட்டு வரும் மாண்டசரி மழலையர் வகுப்புகளை முதலமைச்சர் பார்வையிட்டார். பின்னர் பேட்டியளித்த அவர், பெருமழை பெய்தாலும் அதை எதிர்கொள்ள தமிழக அரசு தயாராக இருப்பதாக தெரிவித்தார். அது ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கான ஏற்பாடெல்லாம் முறைப்படி நடந்துகிட்டு இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. கலெக்டர்கிட்ட அங்கே இருக்கிற ஆஃபீஸர்லாம் சொல்லியிருக்கோம். அதுபடி இங்கேருந்து ஜோன் வைஸாக போய் செக் பண்ணுறதுக்கும் அதுக்கும் ஆட்கள் அனுப்புகிறோம். காற்றல் தாழ்வு மண்டலம் வலுப்பெற்றிருக்கு சார். இதோட நகர்வு தமிழ்நாடு கரையை நோக்கி வரும்னு சொல்லியிருக்காங்க. பெருமழை எதிர்பார்க்குறோமா? என்ன மாதிரியான எதிர்பார்க்கல, அது வேற. நாங்கள் தயாராக இருக்கிறோம். எல்லாத்துக்கும் தயாராக இருக்கிறோம். அரசு தயாராக. அதானி விவகாரம் குறித்த பாமக தலைவர் ராமதாஸின் குற்றச்சாட்டு குறித்த கேள்விக்கும் முதலமைச்சர் பதிலளித்தார். அதானி விவகாரத்துல தமிழ்நாட்டில் செஞ்சதா சொல்றாங்க. துறையினுடைய அமைச்சரே சொல்லியிருக்காரு. நீங்க ட்விஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. அதை பாமக தலைவர் ராமதாஸ் கேள்வி எழுப்பியிருக்காரு. யாரை செஞ்சு அவருக்கு வேற வேலை இல்லை, அதனால டெய்லி ஒரு அறிக்கை கொடுத்துட்டு இருப்பாரு. அதுக்கெல்லாம் அங்கே பதில் சொல்ல அவசியமே இல்லை. ஓகே. சேலம் மாவட்டம் எடப்பாடியில் உள்ள திரையரங்கு வாசலில் போதை மயக்கத்தில் படுத்து கிடந்த 3 சிறுவர்களை பொதுமக்கள் மீட்டு போலீசில் ஒப்படைத்தனர். சோதனையின் போது அவர்களது சட்டை பையில் இருந்து ஹான்ஸ் புகையிலையும் தீப்பெட்டிகளும் கைப்பற்றப்பட்டன. சிக்குமுடி வியாபாரம் செய்து வரும் பெற்றோர் கண்டுகொள்ளாமல் விட்ட பொறுப்பற்ற தன்மையால் 10 வயதை கூட தாண்டாத அந்த 3 சகோதரர்களும் போதை பழக்கத்திற்கு ஆளானது தெரிய வந்தது. அவர்களை காவல் நிலையம் அழைத்து சென்று போதையின் தீமை குறித்து எடுத்து கூறிய போலீசார் புத்திமதி சொல்லி வீட்டுக்கு அனுப்பி வைத்தனர். கோவை கணபதியில் உள்ள தீயணைப்புத்துறை அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு துறையினர் திடீர் சோதனை நடத்தியதில் தீயணைப்பு அலுவலர் முத்துசெல்வனிடம் இருந்து கணக்கில் வராத 1,41,000 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தை அடுத்த பாம்பன் கடல் பகுதியில் கட்டப்பட்டுள்ள புதிய ரயில் பாலத்தில் உள்ள செங்குத்து தூக்கு பாலத்தை சூறைக்காற்று வீசும் சமயத்தில் 1 மணி நேரம் தூக்கி சோதனை நடத்தப்பட்டது. சூறைக்காற்றின் போது தூக்கு பாலத்தை மேலே தூக்கினால் ஏற்படும் அதிர்வுகள் மற்றும் உறுதித்தன்மை குறித்து ஆய்வு செய்யப்பட்டதாக ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்தனர். ரயில் பாலத்தில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதன் பின்னணியில் சுற்றுலா பயணிகள் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகில் தேசிய நெடுஞ்சாலையில் குஜராத்தில் இருந்து கோழித்தீவனம் ஏற்றி வந்த கனரக லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதனால் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. லாரியை மீட்கும் பணியில் சூளகிரி போலீசாரும் பொதுமக்களும் ஈடுபட்டனர். இந்தியாவிலேயே மற்ற மாநிலங்களை விட தமிழகத்தில்தான் பெண்களுக்கு அதிக சுதந்திரமும் பாதுகாப்பும் உள்ளது என சட்ட அமைச்சர் ரகுபதி தெரிவித்தார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காமாலை கண்களுக்கு கண்டதெல்லாம் மஞ்சளாக தெரியும் என்பதைப் போல எடுத்ததற்கெல்லாம் ஊழல் குற்றச்சாட்டை கூறுவதுதான் மருத்துவர் ராமதாசுக்கு கைவந்த கலை என்று தெரிவித்தார். தமிழ்நாட்டில் மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டிலே பாதுகாப்பு அதிகமாக இருக்கிறது. அதுக்காண்டி பாதுகாப்பே இல்லை என்று நான் அந்த மாதிரியான இதுக்கு வரவில்லை. தவறுகள் சில இடங்களிலே நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. ஆனால் மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடுகின்ற பொழுது பெண்களுக்கு உரிய சுதந்திரம் தமிழ்நாட்டில் இருக்கிறது, உரிய பாதுகாப்பு கிடைக்கிறது. அதை நீங்கள் மற்ற மாநிலங்களுக்கு சென்று பார்த்துவிட்டு வந்தால்தான் தெரியும். திமுக ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டுகள் ஆகியும் எந்த திட்டத்தையும் செயல்படுத்தவில்லை என்றும், கடந்த அதிமுக ஆட்சியில் துவக்கி வைத்த திட்டங்களைத்தான் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்து வருவதாகவும் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி தெரிவித்தார். ஈரோடு கவுந்தம்பாடியில் நடைபெற்ற கள ஆய்வு கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், திமுகவுக்கு வாக்களிக்க மக்கள் தயாராக இல்லை என்றும், 2026 நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்றும் தெரிவித்தார். திமுக ஆட்சி 3 வருஷம் ஆயிடுச்சு. 3 வருடங்கள்ல ஏதாவது ஒரு திட்டம்
இந்த 2 தொகுதிக்கு இந்த மாவட்டத்துக்கு வந்திருக்குதா சொல்லுங்க. இல்லை ஈரோடு மாவட்டத்துக்கு வந்திருக்குதா? இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் திறக்கின்ற திட்டங்கள் எல்லாம் புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்கள் நிதி ஒதுக்கி கொண்டு திட்டங்களைத்தான் இன்னைக்கு முதலமைச்சர் திறந்து கொண்டிருக்கிறார். சிதம்பரம் நடராஜர் கோவிலில் 2வது சோமவாரத்தையொட்டி சிவலிங்க வடிவில் தட்டுகளில் வைக்கப்பட்ட 1008 சங்குகளுக்கு சிறப்பு பூஜை நடைபெற்றது. தீட்சிதர்கள் வேத மந்திரங்களை ஓத சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது. சங்கு அபிஷேகத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் போதைப்பொருள் விற்பனை அதிகமாக உள்ளதாக முன்னாள் அமைச்சர் தங்கமணி தெரிவித்தார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே மெட்டாலா பகுதியில் நடைபெற்ற செயல் வீரர் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், அதிமுகவின் சின்னமான இரட்டை இலையை பிரம்மாஸ்திரம் என ரஜினிகாந்த் புகழாரம் சூட்டியுள்ளதாகவும், இயக்கத்திற்கு சம்பந்தம் இல்லாத ஒருவர் இரட்டை இலையை பற்றி பெருமையாக பேசியுள்ளதாகவும் தெரிவித்தார். நன்றாக தாய்மார்களே நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய குழந்தைகள் இன்று பள்ளிக்கு செல்கிறார்கள், கல்லூரிக்கு செல்கிறார்கள் என்று சொன்னால் நம்முடைய குழந்தைகள் நல்லவர்கள் தான். ஆனால் அங்கே யாராவது ஒருவர் அந்த போதை பழக்கத்தில் கஞ்சாவுக்கு அடிமை இருந்தால் ஒரு நாள் என்று சாப்பிட்டு பாருங்கள் என்று சொன்னால் இளம் பயிர். யாரா நாமளும் அந்த வயசை தாண்டி வந்தவர்கள் தான். கோவை பேரூர் பட்டீஸ்வரர் கோவில் யானை கல்யாணியை கால்நடை மருத்துவர் குழு ஆய்வு செய்தது. திருச்செந்தூர் கோவில் யானை மிதித்து 2 பேர் உயிரிழந்ததை அடுத்து இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள அனைத்து கோவில் யானைகளும் ஆய்வு செய்யப்பட்டு வருகின்றன. அதன்படி கோவை மாவட்ட வன அலுவலர் ஜெயராஜ் தலைமையில் கால்நடை மருத்துவ குழுவினர் கல்யாணி யானையை ஆய்வு செய்தனர். கரூரில் மருந்து கடையில் பெண்ணிடம் செயின் பறிக்க முயன்ற சம்பவத்தில் 2 பேரை போலீசார் கைது செய்தனர். அவர்கள் தப்ப முயன்றபோது கை கால் எலும்பு முறிவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பருவமழையை எதிர்கொள்ள எப்போதும் அரசு தயாராக இருப்பதாக துணை முதலமைச்சர் உதயநிதி தெரிவித்துள்ளார். கடலூர் முதுநகரில் திமுக சார்பு அணிகளின் நிர்வாகிகளை சந்தித்த பின் பேட்டியளித்த அவர், மழை அதிகமாக பெய்யும் என எதிர்பார்க்கப்படும் மாவட்டங்களில் அந்தந்த மாவட்ட அமைச்சர்கள் தயார் நிலையில் இருப்பதாக கூறினார். இன்னைக்கு நைட்டு மழை அதிகமாக இருக்குன்னு இருக்காங்க. இதுக்கு நம்ம என்னென்ன ஏற்பாடு பண்ணிருக்கோம்? அரசு எல்லா இடத்துலையும் இப்போ தயாராக தாங்க இருக்குது. இன்னைக்கு நைட்டு சில மாவட்டங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எல்லா இடத்துலையும் எல்லா மாவட்ட அமைச்சர்களும் அங்கே முதலமைச்சரோட உத்தரவு பேரில் எல்லாம் அலர்ட் இருக்காங்க. டெல்டாவில் கடுமையான மழை இருக்கும், ரெட் அலர்ட்லாம் விட்டுருக்காங்க. 2-3 நாளாக சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ எந்த மழை இயற்கை வரும்போது நம்ம இப்போ சமாளிச்சு தான் ஆகணும். கண்டிப்பாக அது சமாளிப்போம். சென்னை ஆவடி அருகே உள்ள இந்து கல்லூரி ரயில் நிலையத்தில் பயணிகள் மீது தாக்குதல் நடத்திய போதை இளைஞர்கள் 4 பேரை ரயில்வே போலீசார் தேடி வருகின்றனர். இரும்பு ராடு, டியூப்லைட் உள்ளிட்டவற்றால் நடைமேடையில் ரயிலுக்காக காத்திருந்த பயணிகளை அவர்கள் தாக்கியதை பயணி ஒருவர் செல்போனில் வீடியோவாக பதிவு செய்திருக்கிறார். தாக்குதலில் 54 வயதான மின்வாரிய ஊழியர் பரமசிவம் என்பவரின் முகத்தில் காயம் ஏற்பட்டு ரத்தம் வெளியேறியதை அடுத்து அங்கிருந்தவர்கள் அவரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர்.